நான் அவங்க லட்சம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி ஆன்லைன் கொடுத்துங்க நண்பர்களே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மோட்டோ vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம மோட்டோ vlogல கண்டினியூ பண்ணுறோன்னா இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நண்பர்களே, நம்ம திருச்சி பொன்மலை சந்தை தான் நண்பர்களே போகிறோம். வந்து இப்படி வைப்பாக கிளம்புறோன்னு பார்த்தா என்ன மாப்பிள்ள யாரு போடும் அவ்வளோ போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பிடிச்சாங்கன்னா உன் சைக்கிளை கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்திரா பயமாடா. பிடிக்க மாட்டாங்க மாப்பிள்ள, பயப்படாம வாடா. அதாவது நண்பர்களே, நாங்கள் இப்போ ஒரு சைக்கிளில் 2 பேர் போகிறோம். ஆனால் இந்த சைக்கிள் வந்து ஒருத்தர் தான் போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து ரொம்ப பயப்படுறான். ஸோ அதான் லைட்டாக மாப்பிள்ளை வந்து பயன்படுத்தினேன், பயந்துட்டான். ஏன்னா சிக்னல் போட்டிருக்காங்க. நம்ம தரைக்கு நம்ம போகிற வேகத்துக்கு தடையா? சோப்பு கடையில் வேற எரியுது. சோப்பு கடையில் யாரையும் என்ன மாப்பிள்ள ஊர்றேன் பாருப்ப. இறங்க இறங்க அங்கே ஓடுவோம். கேமரா ஏதோ நண்பர்களே, இவனுங்க இவ்வளோ லேட் ஆகிக்கிறாங்க. இவனுங்களாலே இன்னைக்கு போக முடியாது போல. பக்கத்தில் ஏதோ கோயில் ஏதோ விசேஷம் போல. நம்ம அங்கே போய் என்ன பார்த்து இருந்துருக்கலாம். ஆனால் நம்ம இங்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இதோட டாஸ்க் என்னன்னா நண்பர்களே, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு அழுத்துறது ரொம்ப கஷ்டம். அது இப்போ நான் வந்து 1 ஹேண்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படி கேள்வி ஒரு டன் டன் டன். என்ன ஆளை காணவனுங்கள டிகேஸ் வந்துடுறீங்களா? அப்படி உயிரா வாங்குறீங்க. முன்னாடி போ வரேன். இவனுங்க என்ன நண்பர்கள் இப்படி ஆக்குறாங்க? சரியா வருது. கூடிய சீக்கிரம் ஒரு மைக் வாங்கணும் நண்பர்களே. மைக் வாங்கி நாய்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு நம்ம சம்முன்னு போகணும். மாப்பிள்ளைங்களை வந்து இப்போ முன்னாடி அமுச்சிட்டோம் நம்ம. ஸோ அதனால் அப்படியே இப்போ சல்லுன்னு கிளம்ப போகிறோம் நண்பர்களே. என்ன கேமரா ரொம்ப ஆடுது. நம்ம ஸ்பீடு பிடிச்சாச்சு, தெரியுதா? வைபாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஜாலியோ ஜிம்கா. நான் மாப்பிள்ளைய வந்துவோமா? மாப்பிள்ளை வர மாப்பிள்ளை பாவுங்க. ஜாலியா பாட்டுக்கு போகலான்னு பார்த்தா இவனுங்க இப்படி பண்ணுறாங்க. இந்த ஸ்பீட்லேயே போனேன்னா வைங்க நண்பர்களே, நம்ம டெஸ்டினேஷன் சட்டு நடந்துடுவேன். ஐயோ இல்லை ஓகே திறந்துருக்கேன். அதாவது நண்பர்களே, பாக்கெட்டில் வந்து காசு வச்சுருக்கேனா, இந்த மாதிரி நம்ம மைக் எடுக்கும்போது எதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதான் ஒரு தடவை செக் பண்ணேன். ஜிப்போ க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. காசு இருக்கா தெரியலையே. ஐயோ நான் பேசுறதெல்லாம் கேட்குதா நண்பர்களே? கேட்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அவங்களுக்கு காணுங்க. ஏங்க அவங்களுக்கு காணும். வெயிட் பண்ணி பார்ப்போமா மாப்பிள்ளைங்களுக்காக? சரி வெயிட் பண்ணுவோம். இல்லை மேலே வரையும் போயிடுவோம் நண்பர்களே. மேலே வரையும் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நண்பர்களே, மாப்பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப காமெடியாக தெரியுறாங்க இங்கேருந்து. ஆனால் என்னன்னா மாப்பிள்ளை வந்து லைவ் போகிறேன்னு சொல்லியிருக்கான். மாப்பிள்ளை லைவ் போகிறான்னு தெரில. வந்துட்டாங்க. ஸோ சரி வா போ, முன்னாடி போ. மாப்பிள்ளை உங்க கதை தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். நீ வந்து இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டேன்னு. சத்தியமா பாவம் தான் பேசிட்டு இருந்தேன்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போ போ முன்னாடி போ. வா வா போ. மாப்பிள்ளை வந்து ஒரு சின்ன மாப்பிள்ளை வந்து சைக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நான் வேணாண்டா அப்படின்ட்டேன். ஐயோ கடவுளே கடவுளே. வந்து சொன்னதெல்லாம் சும்மா நண்பர்களே, டைம் பாஸ் தான். மாப்பிள்ளை வந்து லவ்லாம் பண்ணலை. ஏய் பக்கத்தில் வாடா, லைவா இதை நான் வர இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆ நிஜமான லைவாடா காட்டு. ஓ ஐயோ காட்டு. வணக்கம், நான் உங்கள் லட்சுமி. நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். மாப்பிள்ளை வந்து என் ஐடி வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறான். ஸோ அதனால் ஒரு நீங்கள் 67 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அது அப்படியே எனக்கும் வந்துடுங்க. எங்கே பால் பண்ண தானே? சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னாடி போகிறேன். வா வா வா. எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க நண்பர்களே. ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டு போகிறாங்களா? நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை வந்து நமக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை ஆனால் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க மாட்டான். எனக்கு இது நல்லா தெரியும். நான் ப்ரொமோஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் வந்து மாப்பிள்ளை நல்ல யூடியூபர் நண்பர்களே, நல்லா பண்ணுவான். என்ன மாப்பிள்ளை வந்து ப்ளாக் பண்ண தான் கொஞ்சம் இது பண்ணுறான். ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து லைவ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு நண்பர்களே. லைவ் ஓப்பன் ஆகி நல்லா இது போயிட்டுருக்கான். இப்போ பார்த்ததுக்கு சும்மா ஒரு குத்துமே போய் சொல்கிறேன், ஒரு 17 பேரோ 16 பேரோ பார்த்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நமக்கு இன்னும் லைவே ஓப்பன் ஆகலை. என்ன பண்ணுறது? நான் பேசுகிறது கேட்குதான் தெரியலையே. அதனால் நண்பர்களே, நான் மாப்பிள்ளை ப்ளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே ப்ரொமோஷன் பண்ணி விட்றா. இங்கே என் மாப்பிள்ளை லைவ் போட்டு பிஸியாக வந்துட்டு இருக்கான். ஜாலியாக போகலான்னு பார்த்தா அவ்வளோ இதாக இருக்காங்க. சரியா வருது நண்பர்களே. மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லை காற்று மட்டும் அடிச்சுட்டு வருதா? அங்கே வராங்க நண்பர்களே. நம்ம பில்லியன் வந்து மாற்றியாச்சு. நம்ம பில்லியன் வந்து சிக்னல் இருக்கா, பயப்படாதரா. சிங்கப்பெண் காவல் நிலையமா? சி அது என்ன பேட்டோல, அது பேர் என்னடா? சிங்கப்பெண் சிறப்பு படை. அந்த இதில் இருந்து நிற்கிறாங்க நண்பர்களே. அதனால் நமக்கு அமைதியாக இருடா. மைக்கில் வேறு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. நான் பாடி வளவலன்னு பேசிட்டு வரேன். இப்போ ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, என்ன பஸ்ஸெல்லாம் ஊடல வருது. இந்த வண்டி ஓவர் டேக் ஆகுது, அதனால இல்லை அது வந்து ஓவர் டேக் ஆச்சு. இந்த லாரியை வந்து பஸ் வந்து ஓவர் டேக் அடிச்சிச்சா, புரியுதா? அதனால இதாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தாங்க, புரியுதா? மாப்பிள்ளை எப்படி வரானு பாரு. தள்ளட்டும் மாப்பிள்ளை, அப்படியாவது முன்னுக்கு வரட்டும். அந்த இதை சொல்லியே ஆகணுமாடா. நான் எத்தனை தடவை இது பண்ணுறது, கட் பண்ணுறது. நேற்று இது அப்படிதான். இன்னும் அதுனா இந்த பைக்கா போனுச்சே, அது என்ன பைக்கு? அப்பாச்சி. அட்லீஸ்ட் ஒரு R15 V3ஆவது. அந்த R15 V3 இல்லை, எந்த பைக்காக இருந்தாலும் மற்ற பைக்காக இருந்தால் ஓகேன்னு இருப்பேன். எமகால இது போது பாரு, FZX இதுவும் எமகா தான். பின்னாடி வரானு பாரு. இது அப்பாச்சி. கேட்டு பார்க்குறியா? எவ்வளோ இருக்கும்ட்ட? ஐயோ சும்மா நீ உன் கூட சும்மா வருவேன். எந்த ஹோட்டல்ரா? கேமரா கொடுத்துட்டு போ. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பிரேக்காக வந்திருக்கோம்.
ஐஸ்கிரீம் பிரேக். மாப்பிள்ளை இன்னும் லைவ் விடவே இல்லை நண்பர்களே. சரிடா நம்ம வந்து என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஃப்ளேவர்னே தெரியல. கேமரா போடுறா, அப்படியே போடுறா. இதுடா ரோஸ் மில்க்டா. அப்படியே நினைக்கிறேன் நண்பர்களே, ரோஸ் மில்க் தான் நினைக்கிறேன். ரோஸ் மில்க் தான். மாப்பிள்ளை வந்து டேஸ்ட் பண்ணிட்டான், அதனால நானும் கவரே பிரிக்கலை. ஓகே நண்பர்களே, இங்கேருந்து கிளம்பும்போது உங்களை நான் மோட்டோ விலாகிங்கில் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது 17 வியூஸ் இருந்துச்சு. இப்போ வேமா போ அப்படி வந்துடுவான். நீ பாட்டு வேமா அழுத்து, அது பாட்டு சரியாயிடும். நண்பர்களே, உங்களை என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ வந்து தம்பி தான் நண்பர்களே வண்டி ஓட்டுறான். நான் அப்போ பிள்ளைனா மாறிட்டேன். என்ன லைட் எரியுது இவ்வளவு? சஞ்சய் நகர் இல்லடா, இது டிமார்ட்டாடா உனக்கு. இது ஹாஸ்பிட்டல்ரா, அது டிமார்ட்ரா. வாழ்த்துக்கள் வாங்க வாங்க. ஆம்புலன்ஸா? அழுத்துறா வேமா அழுத்துறா. வரேன்டா, வந்தினா உதப்பேன். அப்ப வேணா வந்தினா உதப்பேன். அழுத்துறா. என்னடா வாழ்த்துக்கள். நிறுத்து பங்கு ரெஸ்ட் எடுத்துருவோம் நண்பர்களே. நிறுத்துறா, பிரேக் அழுத்துறா. ஏன் இது வேற பிளாஸ்டிக் வண்டி. நிறுத்துறா, எங்கடா போற? பாட்டுக்கு உள்ள போன நண்பர்களே. அந்த சைக்கிள் என்ன பெட்ரோல் அடிச்சுட்டு சொல்லுவோமா? மாப்பிள்ள சைக்கிளை பெட்ரோல் அடிச்சிட்டா மாப்பிள்ள, போய் அடிச்சுட்டு வா. பாவங்க நம்ம கிட்ட மாட்டிடியா? இல்லை இவ வேற போட்டு வச்சுட்டு கொடுக்கடா. லாங் வீடியோவா இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்ப கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நவுரா அண்டா இது பண்ணு, அழுத்து பெடல் அழுத்துறா. செயின் இதாயிடுச்சு. ஏன்ட்ட இல்ல, கட்டிங் மேல கொடுத்து மாட்டிட்டேன்டா. மட்டன் அடிச்சு விடுவேன். அண்ணனு கூப்பிடுறா. உள்ளவை எந்தல பாக்கெட் இல்லடா. ஆஃப் பண்ணிட்டியா? இப்ப நீ இன்ட்ரோ கடவுளே கூட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துவான். அவன் ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்கு என்ன நிலைமையோ. என்னடா சைக்கிள் ஆட்டுற? பின்னாடி ரொம்ப வாபுல் ஆகுதோ? ஏன் பின்னாடி வாபுல் ஆகுது? மாப்பிள்ளைன்னு அதே இடத்துல தான் இருக்கான். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையாக இறங்கி போகிறோம் நண்பர்களே. நமக்கும் எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு விஷயத்துல இறங்கி தான் போகிறோம். கிளம்பிட்டான். அப்படி இருந்தும் இவெல்லாம் நல்லா இது பண்ணுறான். எனக்கு அப்பப்போ அடிக்கணும்லாம் உனக்கு தோணும், ஆனால் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் கோவத்தை விட்டுட்டேன்னா மாப்பிள்ளை வந்து உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஹாஸ்பிட்டலில் இருக்க வாய்ப்புண்டு. அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன தள்ளப்பட்டாத மாப்பிள்ள, சரியா? மாப்பிள்ள வந்து லைவா லாங் வீடியோ வந்துடல, அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். லைவா வந்து என் பண்ணிட்டாருன்றீங்களே, பாவம் பையலுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தான். லைவ் போட்டா சப்ஸ்கிரைபர் ஏறும். போயிட்டு வா தனியா. குப்பைடா, இங்க இருந்து பார்த்து தெரியலையாடா? குப்பையை போட்டு எரிச்சு வச்சிருக்கேன். அடிக்கடி வந்து குப்பை கொட்டிட்டு போனா அப்படிதான்டா இருக்கும். இங்க பாருடா, செம்மையா இருக்கு வாழைத்தோப்புடா. வேணாம் பாவம், அவங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு நட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து செஞ்சாலும் இவ்வளோ அழகா வராது. நல்லா இருக்கு. எங்கடா அவனை காணோம்? நான் லைவ் இது போட்டிருக்கேன்டா, மைக்கு போட்டிருக்கேன்டா. நீ பேசுறது கேட்காதடா. மைக் ஏத்துருவோம், பக்கத்துல வந்தாதான் கேட்கும். அவனை காணோம்டா. வரான். என்ன பொறுமையா வரான். என்ன நண்பர்களே, போங்க நண்பர்களே.
நான் ஒரு யூடியூபர் மாஸ்க்கு ஹெல்மெட் போடாமல் நான் பாடி ரோட்டில் போயிட்டுருக்கேன். யாருமே வந்து செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அர்த்தமாக இருக்குது. எடுப்பாங்க நண்பர்களே கூடிய சீக்கிரம். எனக்கு வந்து இன்னொரு டவுட் நண்பர்களே. நம்ம 1 மில்லியன் அடிக்கிறதுலயும் சரி ஒரு நிமிஷம். என்னடா சட்டையை தூக்கிட்டு போறாரு? சட்டை இல்லடா, அது துண்டுடா. சட்டை எங்கடா? பாய் சட்டை வந்திருக்கோம். எங்கடா மாப்பிள்ளைய காணோம்? இந்த நிழல் எடுத்து இல்ல அங்க அந்த வேப்ப மரத்துக்கு போயிடு. அந்த வேப்ப மரத்துக்கு போயிடுறா. நல்லா திக்கா இருக்கு. பாட்டுக்கு வரோம். அதுக்கே வெறுப்பா இருக்கு. இன்னும் முன்னாடி போ. சரி நண்பர்களே, கிளம்பும்போது உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். போகலாம் நண்பர்களே. மாப்பிள்ளை வந்து முன்னாடி அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா மாப்பிள்ளை வந்து ரொம்ப பொறுமையாக பின்னாடி வந்துட்டு இருக்கான். எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் மாப்பிள்ளை வந்து முன்னாடி அனுப்பிவிட்டேன். சின்னது 50 ரூபாயா? பெருசு 100 500. சரி ரைட்டு. வாழ்த்துக்கள். ஒன்று போட்டுரும். கரெக்டாக என்ட்ரி 200 தான்டா இருக்குது. என்னது வாங்க போறியா? எவ்வளோ வேணும்? வாழ்த்துக்கள் வாங்க. ஜெல்ஃபிஷ் என்ன பண்ணலாம்? நீ தான் இது பண்ணணும். அதுவும் செக்லெட் தான், இதுவும் செக்லெட் தான். மண்டே போட வச்சுக்கோமா ஜெல்ஃபிஷை? அப்பயே நான் கொண்டு வந்துருப்பேன்டா. இரவு வாங்குற இப்போ என்ன பண்ணலாம்? என்னமோ பண்ணு. நான் நம்ம பசங்க வேணாலும் வரானான்னு பார்க்குறேன். வாங்க ஏதாவது வாங்குறதா வாங்கு. கடை 50 ரூபா தான் வருது. வாங்கு. சைஸ் ஓகேவா? வாங்கு. வாங்கிடுவோமா? எனக்கு கொஞ்சம் கொடுறா. மாடு மாதிரி கொடுப்பாங்க அவங்க பாரு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சிடுவான் பாரு. அவன் மாப்பிள்ள வீடியோ பார்த்துட்டு கீழே நேரியானா தண்ணி குடிச்சிருச்சு. வச்சுக்கோ நீனே வேணாம். சரி என்ன பார்த்துறியா? பார்ப்போம். வாங்கு. நான் எடுத்து கொடுத்து செத்ததெல்லாம் நிறையா இருக்குடா. எனக்கு நான் காசு இருந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் நினச்ச அதை எப்போ எக்யூப்மெண்ட் வந்து வாங்கணும். யாரேன் நம்மளை பார்த்து எல்லாம் கதற போகிறாங்க. ஏன்னா நம்ம தான் இங்கே என் நம்பியோட பிளான்ல இதே மாதிரி தான் வாங்க. உயிரை வாங்குறீங்களா? கப்பீஸ்ரா கேளு. ஏய் பாக்கெட் எவ்வளோண்ணா? வாங்கிக்கலாம். காசு என்ன வாங்குறேன்டா. வாங்கலன்னா நான் சொல்றேன். டம்போயர்ல டம்போயர் கட்டில இதுதான் டம்போயர். அப்படிதான் நினைக்கிறேன். என்னது பிரைஸா? பேரா எவ்வளோ கேளு. சாமரை பேர் எவ்வளோ? சாமரோ? ஆமாண்டா ஆமாண்டா. வாங்கம்மா வாங்கு. இது என்னண்ணே? இது அது ஃபீமேல். பாய் இது கம்மி பண்ண முடியுமா? கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இப்படியா? பெரிய சைஸ். நான் எங்க வாங்குறேன்? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். சரி செருப்பு வாங்கிட்டு வந்துடுவோம். மாட்டேன். செருப்பு வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கே போய் கடை இல்லாமல் போயிடுவோம். கடை இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுவேன்? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு கேட்டிருக்காது. மைக் மாட்டிருக்கேன். சரிம்மா அண்ணன் கடையை விசிட் பண்ணுவோம். எங்கடா? உள்கொண்டா? பெப்டல் எவ்வளோண்ணே? 250 ரூபாயா? போனது வந்து வாங்கிக்கிறியா? 250 ரூபா. இங்கே எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. பாய் நம்மளோட இவன் ரொம்ப சக்காடுறா. யாரு அவன்? இன்னைக்கு தான் வரான் போல.
ஏண்டா உண்மையை வச்சுக்கோ, இன்னைக்கு தானே வர, இன்னைக்கு தானே வர ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய வாட்டி வந்துருக்கேன். அப்புறம் என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற? நீ ஷாக்கிறத பற்றி நான் கண்டுபிடிச்சிடேன்டா. தெரியாது. நான் சும்மா அது பவுலி இது மாதிரி தான் நினைச்சேன். அதெல்லாம் தெரியாது. எங்கள் இடத்துல வாங்கித்தடா. ஏற்கனவே வீட்டில் 4 கிடக்கு. இங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் போமா ஜெயின் சூப்பராக இருக்குது. சரி வாங்கிக்கோ வேணும்னா. நான் இப்போ மாஞ்சிட்ட ஃபிஷ் தான் தேடி வந்தேன். மாஞ்சிட்டு நான் ஃபிஷ்ஷே தேடி வரல. ஏய் முயல்ரா. போய் பார்க்கலாமா? ஒன்ன மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் ஃப்ளவரான் இருக்கு. பலூன் மலையிலே பெருசு. சரி இப்போ முன்னாடி போன ஒரு எங்கடா அது? ஃப்ளோரானாடா? ஆஸ்கர்ரா? ஆஸ்கர்லே ஃப்ளவர் மாதிரி விடு. வாடே போடா. பாருடா செருப்புடையே காணோம். அது முன்னாடி தான் போகணும். எனக்கு எக்யூப்மெண்ட் ஆகிட்டு தரலாம். கிராஸ் பண்ண உனக்கு என்ன இருக்கும்? என்ன சிலிக்கான் பேஸ்ட் இருக்கா? வாங்கு. நீ கேமரா கொடு, தள்ளி போ ஃபஸ்ட்டு. என்ன சிலிக்கான் பேஸ்ட் இருக்கா? 6 பொண்ணு தாங்க இருக்கு வரும். அதுலயே 6 பொண்ணு தானே ஒண்ணு நான் சொன்னேன். 6 பொண்ணு அது. சிலிக்கான் பேஸ்ட் இருக்கா? சிலிக்கான் தானே. எவ்வளோ? 40 ரூபா. இது எவ்வளோ? 40 ரூபா. அது கொடுத்துருங்க. அப்புறம் 40 ரூபா சேஞ்சாக இருக்குல்ல, அது கொடு. ஜிபேல மாற்றிட்டுறியா? நான் இப்போ கையில் காசு தரேன் மாற்றிட்டு. அதே அந்த 40 ரூபா கொடு. இருடா இருடா எனக்கு வேணும்டா. இதா குர்ரா. வாங்க வேண்டிய ஒரு பொருள் எங்கேயாச்சும் 2வது பொருள் கேட்டால் ரேட் அதிகமாக பட்ஜெட்டில் வரல, அதனால வாங்கிட்டோம். நம்மகிட்ட இன்னும் 60 ரூபா இருக்குது. கொஞ்சம் அந்த 40 ரூபாய்ங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தரேன்டா. வா பிடிப்போம். ஆஸ்கர் பேபிஸ்டா எப்பமா? கேட்டு பாரு. காதில் வந்து கத்தாத, அங்கிட்டு போய் கேட்டுடா, கேட்டு வாடா அங்கிட்டு. சி ஏஞ்சலு, சாத்து கோயி, பிளாக் கோல்டு, ஆஸ்கர் ப்ரைஸு, வேற இது திருப்பி கோல்டு பீஸ் தான் நண்பர்கள் இருக்கு. யார் 120? சிங்கிள் பீஸ் வருமானு கேளு. சொல் கேட்டியா? இருக்கு வேற. வாழ்த்துக்கள். நீ போலர் பேட் இருக்குடா. எவ்வளோன்னு கேளு. 6 இருக்கு. சைஸ்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. வேணும் கொஞ்சம். சரி எவ்வளோன்னு கேளு. போலார் பேட்டு பார்க்கவே பிடிச்சி. போலார் பேட் எவ்வளோன்னு கேளுடா. போலார் பேட் எவ்வளோண்ணே? போலார் பேட் எவ்வளோ? 100 ரூபாயாண்டா. இதுவும் 100 ரூபா தான். உள்ளக்க ஒன்றும் இல்லைடா. இங்கே ஒரு கடை இருக்குடா. புதுசாக போட்டிருக்காங்கடா. நம்ம இல்லாத போது பார்த்தியா? நமக்கே தெரியாமல் எவ்வளோ இருக்கு. கேட்ஃபிஷ் நான் வாங்க விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டேன் கேட்ஃபிஷில். நல்லா உளுசம் தெரியாது. 120 பெருசா இருக்கு. ரைஸுக்கு வந்து வாங்க அப்படியே அங்கிட்டு போவோம். கியூட்டா இருக்கு. சிக்கி எவ்வளோண்ணா? சிக்கி எவ்வளோ அது? எவ்வளோ ப்ரோ ஆன்பிடி கண்ணு? 5000மா? சரி அந்த ஒயிட்டே கண்டுச்சு. வா அங்கே போவோம். இருக்கு ரேட் அதிகம். உனக்கு செருப்பு எடுக்கணும் நீ? ஆமாடா, இங்கடா இருக்கு செருப்பு கடை. இது இல்லை இல்லையா? அலிகேட்டர் இல்லை. அலிகேட்டர் இருந்தால் ஜிபே போட்டால் வாங்கிடுவேன்.
நான் கேட்ட ஆக்சசரிஸில் ஒன்று கிடச்சிருச்சுடா, இன்னொன்று கிடைக்கலடா. என்ன கேட்டீங்க? சிலிக்கான் பெஸ்ட் ஒன்று கேட்டேன்ல, அந்த பெருசாக இருக்குது. அது பிளான்டட் டேங்க் வைக்கலாம்டா, அது இப்போ கிடைக்கல. அதான் மனசு கொஞ்சம் வலிக்குது. என்ன உள்ள போய் எடுப்போனே ஒரு வழியில. யாஹா இங்கே ஃபுல்லாக பீட்டா. ஃப்ளோரான் என்னடா எல்லா இடத்துலையும் ஃப்ளோரானா இருக்குது. ஆமா ஃப்ளோரான் நிறைய இருக்கு. ஃப்ளோரான் கான்செப்ட் எதுவும் நடக்குதா? கொரோனாவில் இது 600 வரும் தம்பி. 550 அது 400 இது 1000 இது 1200 இது 650. வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க. நீ என்னடா விளாக் எடுக்கிறன்ற பேர் இல்லை சுற்றிட்டு இருக்கேன் கூட. நிறைய ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவோம் பாய் மொத்தமாக. இங்கே ரொம்ப கணக்கு ஒரு கடையில் பெருசாக எதுவும் இருக்காதுடா, எனக்கு தெரியும்டா. யாருக்கும் மாஸ்டர் ஃபிஷ்ஷு கோழி அதான் நிற்கிது. கடையில் மாஸ்டர் ஃபிஷ்ஷு ஓய் மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஆனால் மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரி ஒரு இது கும்பலாக சரி. எவ்வளோன்னு கேட்டு இந்த தடவை எல்லா கடையிலும் இப்போ போல போயிட்டு இது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் வாங்கிடுவோம். 5 பீஸ் 100 ரூபாயாண்டா. 5 பீஸ் போயா? வாங்கிடவா? நானே வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். வாங்கிடுவோமா? வாங்கிடலாம்டா. வாங்கிடு. நான் 60 ரூபா தானே இருக்கு. அப்படியா? நானும் 40 ரூபா ஜிபே போட்டு விட்டா. ஜிபே வச்சிருக்கியா? இப்போ இல்லை, நான் போட்டு விட்றேன் உனக்கு சொல்லி. போட்டு விட்றேன். அதை நீ போட்டு விட்றியா? சரி ஓகே. இல்லை செம்ம ரேட்டாக இருக்கு. நல்லா சொன்னேன் 30 ரூபா இல்லைடா. இப்படி 30 ரூபா இல்லைடா 100 ரூபா சொன்னேன் கேட்குறியா? நண்பர்களே கோல்டு டப்பர் போய் 30 ரூபாய்க்கு தருவாங்களாடா. அது கோல்டு 24 கேரட் தான்டா, 50 இல்லைடா. நண்பர்கள் இதா லாகம் பண்ணவுறா. நண்பர்களே தம்பிக்கு வந்து சரியான ஒரு அடப்பாக போச்சு. அந்த அடப்பு என்னன்னு சொல்கிறா கிட்ட. அதாவது பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு கோல்டு கப்பி ஸ்பேர் கேட்டான். நானும் வந்துட்டு வாங்கி தரேன்டா வெயிட் பண்ணுறான்னு சொன்னேன். சரி பெரிய சோளம் கேட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கீழே இருக்க மீனை வந்துட்டு பார்த்துட்டு 30 ரூபாட்டாரு அவரு. அது கூட தெரியாம இவன் வந்துட்டு மேலே இருக்க மீன் 30 ரூபான்னு நினச்சிக்கிட்டு அதை போய் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கேட்க போய் தம்பி 100 ரூபா கொடுப்பான்ட்டாரு. அடப்பா போயிடுச்சு. பாவம் தம்பி மனசு உடைஞ்சு போயிட்டான். தம்பி மோஞ்சி சுருங்கி போச்சுங்க. இங்கே பாருங்க செத்து போச்சு ஒன்று. நிறைய செத்து போட்டு கிடக்கு. சரி சிம்பிளா லாப்ஸ்டர்ரா லவுடு லவுடு பயல செனகல் திருப்பி இருக்கு. நயான் டெட்ரா கார் இருக்கு. ரெப்டைல் கேட்ஃபிஷ்ல ரொம்ப சின்னது இருக்கு. கார் இருக்கு. ரெப்டைல் லெவல்ல காரா இந்த மாதிரி தான் குட்டமணி வாங்கினேன். பேரா இருக்கும். எங்க அண்ணா அழிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கு பாரு, போய் பாரு. கவர்ல இருக்கு பாரு, போய் பாரு. என் டிராகன் 2 டிராகனும் குட்டியா இருக்கு. சனகல் சின்ன ஒரு சனகல் இருக்கு. என் 2 சனகளும் இதுல குட்டியா இருக்கு. என் குட்டமணி எந்த சைஸ்ல தான்டா வாங்கினேன். இதே கடையில் இதே சைஸ்ல தான் வாங்கினேன். இதே மாதிரி இருக்கு. சனகல் எவ்வளோ? 100 ரூபாயா? 1 3 ரூபாயா? இந்த மாதிரி தான் பார்த்தேன். ஆமாம் சேனல் மான்ஸ்டர்ல சில சீரியஸாக இது பார்க்கும்போது என் இப்போ அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுடா. இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது. போகலாம்டா. அவனோட அடக்கம் போலாம் காரு தான் குட்டியாக இருக்கு. இதெல்லாம் என் காரோட விட்டு மேல் மட்டும் தான் இருக்கா 40 ரூபா. ஆமாண்டா மேல் மட்டும் தான் இருக்கு. மேல் மட்டும் தானே இருக்கு. ஃபீமேல்ல பாரு தெரியுதுடா. சாமுராய் பார்க்குற இடம்லாம் சாமுராயா இருக்கு. இது இந்த சீசனே நமக்கு சரியில்லை. நம்ம அடுத்த சீசன் வரும். இருக்கு நல்ல ஒரு கான்டெஸ்ட் வச்சிருந்தாங்கடா. கான்டெஸ்ட் பேர் என்ன? பேர் மறந்துட்டேனே. இது 50 அது 50. அதுக்கு இது பரவாயில்ல. இது பெருசு. அதான் இது பரவாயில்லன்றேன். எனக்கு அப்படியே அந்த வீடியோவில் மட்டும் ஒரே கிளிப் அமுச்சு விட்டுரு. சரி அமுச்சு விட்றேன்டா. வளா ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம்டா. வளா ஃபஸ்ட்டு வா டேங்க் கூட்டிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஜாலியா சூப்பரா இருக்கு. எதுக்கு வந்தோனே தெரியாம சுத்துறது ஒரே ஆள் நம்மளாண்டா இருக்கும். ஆமாண்டா, அது சீரியஸா உண்மைடா. நான் ஒத்துக்கிறேன். நான் நினைச்சு பிடிச்சிட்டேன். என்னது ஆப்போசிட் செருப்பு கடை. செருப்பு கடை தானே? தெரியல, செருப்பு கடை இல்லடா. டாப் லைட்டு அப்படியே கழட்டி விட்ட பத்தியா? இது இருந்தாலும் ஆன் ஆஃப் தெரியுது. எப்ப ஆன் ஆகுது எப்ப ஆஃப் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ₹100 கேள்றா. ₹100 கேளு. 100 கேளு. சரி, 120 ரூபா போடலாம். ₹120 தான்டா. சரி கொடு கொடு. 5 7 நாங்க இன்னும் 10 பேர் சேர்ந்து வருவோம்டா. 10 பேர் சேர்ந்து மொத்தமா சுத்துவோம் ஏரியாக்குள்ள. வீட்டுல கண்டுபிடிச்சாங்கன்னா செத்துருவேன். இதுதான். இதுக்கு மேலதான் போயிட்டு உள்ள நிறைய சம்பவம் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுதான் தெரியாம உள்ள வச்சிருவோமா? உள்ளே வை. இதுவும் ஆமா, கவர் தான் இருக்குல்ல, உள்ள போட்டு முடியலடா எப்பா. போட்டு பாரியா? வேணாம் வேணாம், இட்டு வா. வண்டி அடிச்சு முடிக்க முடியாதுங்க. அவனை போட்டு பார்க்குறேன். அவனை போட்டு பார்க்குறேன். வாந்தோம் தண்ணி குடிச்சு போயிடலாமா? அப்போ என்னால் முடியல, சுத்தமாக முடியல. குட்டையை போய் தண்ணி கழிச்சு. அவன் பேர் என்னடா? சுதனை தண்ணி கேள்றா. ஆப்போசிட்ல காசு கொடுத்து வாங்கணும்டா. நீட்டா ஆளு பன்னீர் வாங்குவோமா? கொண்டை எவ்வளோ இருக்கு? 100 200 அப்படிதான் இருக்கு. 200 40 மட்டும் நீ கொடுத்துருக்க. என்னடா திரும்ப கத்துது. சண்டை சோடா வாங்கிடுவோம். கிளாஸ் சோடா வாங்கிடுவோம். அதான் சரியா இருக்கும். கிளாஸ்ல வாங்குறது அதிகமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கிளாஸ்ல இருக்கும். 5 ரூபாயா? 10 ரூபாதே வாங்க. நண்பர்களே, இது என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பன்னீர் சோடாடா, உனக்கு புரியாது இதெல்லாம். நாங்கள் பாட்டில் லிட்டர் வாங்கி குடிப்போம். வாங்கிட்டியா ப்ரோ? எப்படி நான் பாக்கெட்ல வைப்பேன்? உடச்சு புடுறா. இதே காசு எப்படி பாக்கெட்ல வைப்பேன்னு கேட்டேன் நான். வேணும்னா கூட நாங்கள் குடிச்சுக்கிறோம். அதான் புரியாதுடா. பன்னீர் சோடா புரியாது. என்னடா அது? ஏய் சொல்லா, ஒரு கை சும்மா இருக்கு. ஏய் அப்படியே வாய வெளியில. என்னடா இது? சித்தோர இப்படி சிக்கத்தை கொடுக்குறீங்களா? இப்பெல்லாம் பண்ணாங்க, எனக்கு பிடிக்காது, அடிச்சிருவேன்டா. நேத்து அப்படிதான்டா பண்ணாங்க. குளிக்கி பார்த்தேன். ஒரு கடைக்கு போய் சிக்கத்தை கொடுப்போம். கேட்கறத மட்டும் பேரு ஃப்ளோரன் போயிட்டு 10 ரூபாய்க்கு கேட்க போறோம். ஓகேவா? செருப்பா அடிச்சாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரன் போயிட்டு 10 ரூபாய்க்கு கேட்க போறோம். ஓகேவா? அங்கே வாங்கிட்டு போவாங்க. சீக்கிரம் விட்றா குர்ரா.
வேணுமா என்கிட்ட சொல்லுமா என்னடா இங்கே வாதி இங்கே பாரு அங்கே போகலாம். வந்து என்னடா எரியுது இல்லை நல்லா இருக்கு. வாங்க. அடா இது மாதிரி பிரேக்கே கிடையாது வேணா ஸ்டாப் அந்த ரொம்ப நேரா வீட்டுக்கு போயிடுவோம் நீ மட்டும் 40 ரூபா மட்டும் தரணும் நான் ஜிபே பண்ணி விட்றேன். உனக்கு வந்துட்டு 4000 ரூபா ஜிபே பண்ணி விட்றேன். எனக்கு கையில் தர முடியுமா? வா எடுத்துறேன் 4000 எதுக்குறேன் ஐநா ஆப்பில் சர்வீஸ் விட்டுருக்கேன்ல. எங்கடா அந்த கடை இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கடை சொல்றான் இங்க பூரா புது ஐட்டம்ஸ் தான்டா இருக்கு இல்லை பழசு இருந்துச்சுடா. மாலை போச்சா நொட்டிட்டு போயிடுச்சா தம்பி? அந்த ப்ளூடூத் எவ்வளோடா கேளுங்கடா. குட்டி ப்ளூடூத்து இதாக இருக்குல்ல அதோட சின்னது நீ வச்சுருக்க ட்ரை பேடு ஆ இங்கே இருக்கு பாரு சைக்கிள் என்னதுடா? ட்ரை பேட் பாட்டு ஓடுது. வாங்க நல்லா வெயிட் பண்ணிட்டே போவோம். இது வாங்க வரியா? வீட்டுக்கு போகுமான்னு கேட்டா இதா ஆமாண்ணே. இதுனா லக்ஸ் அக்வா பெட்ஸ். லக்ஸ் அக்வா பெட்ஸ். என்னது என்ன சொன்ன லக்ஸா லக்ஸ் அக்வா பெட்ஸ்ன்னு யூடியூபர் இருக்கிறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? இப்போ 2 பேரும் கேட்டு போகிறாங்க. நான் அடிக்கிறேன் வாடா. எப்போ இவ்வளோ நேரம் கேட்காம இருந்தில்ல அதே மாதிரி கேட்காம வாடா. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாண்டா. வேஸ்ட்டுடா சொன்னா கேளுடா சொன்னா கேளுடா அது வேஸ்ட்டுடா கப்பீஸ் வேஸ்ட்டுடா அது சொன்னா கேளு அவன் அதை கேட்கலடா. அவன் விளாக் எடுக்க கேட்குறான்டா. விளாக் சரி போட்டு நீ சரி போட்டு வர மாட்டா நான் அண்ணன் கூப்பிட்றாரு. ஆமாண்ணா. எத்தனை வச்சு ஹாய் गाइस நம்ம அண்ணன் நான் பேசினா தான்டா கேட்கும். நான் தானே மைக்க மாட்டிருக்கேன். பேசு நாய் குடிக்கதா ஒன்று வாங்கிட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. பெட்ஸுக்கான எல்லா அக்சசரிஸுமே சொல்லு இதோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணா கடை வந்துட்டு எங்கே சரியாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்மலையில் வந்துட்டு காய்கறி சந்தைக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஹாய் சொல்லுங்க. உங்கள் கடையில் சாப்பாடு இருக்கானே இதோ இங்கே வர அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மறக்க மித்தபடி மார்க்கெட் ப்ரைஸோட அவர்கிட்ட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ணன்ட்ட A to Z வர பொருள் இருக்கு நிறையா. நீங்கள் பெட்ஸுக்கு ஏதாச்சும் வாங்க போறீங்கன்னா அண்ணன் கடையை வந்து மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோ கட் பண்ணிடுங்க. ஓகேண்ணா கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லுங்க. ஓகேண்ணே வீடியோ வரும் பாருங்க. LAX அக்வாரியம் பெட்ரி விட்டுருங்க. ஃபோன் இருக்கா? நான் அது சேனல் தரேன். சேனல் 2 சேனல் இருக்கு. அப்படி எந்த சைஸ் ஓகே ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே. இது தமிழ்ல மாத்திட்டாங்க. அண்ணா இந்த இங்க பாருங்க கோஸ்ட் வீடியோ இருக்குல பண்ணு ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே. வ்ளாக் வரும் பாருங்க. வ்ளாக் வரும். ப்ரொமோஷன் உனக்கு பண்ணிட்டேன்டா. ஐடி பேர் சொல்லா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஃபஸ்ட்டே அதெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு. அந்த காடுங்க இதான் கைஸ் அண்ணன் கடை பெல் அக்வாரியம். கடை பேரு நல்லா இருக்கேடா. இப்போ அப்பெல்லாம் யோசிச்சாங்க பெல் அக்வாரியம். சீரியஸாக கடை பேர் நல்லா இருக்குடா யூனிக்கா. இது நல்லா இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு வேணும்னா அந்த இந்த கட்டுறேன் இந்த கடையை விசிட் பண்ணிக்கோங்க. அண்ணன் சொன்ன அட்ரஸ் தான். ஒன்றா பொன்மலை என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா டீ கடைக்கு ஒட்டினாப்புல ஒரு சந்து போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேர் வந்து பெல் அக்வாரியம். அம்மா வந்தீங்களே தெரியும் நண்பர்களே. பாருங்கள் இத்தனை கடையில் நிறைய ஆஃபர்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வித் மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக இவர்கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. போய் மறக்காமல் பொன்மலை தான் விசிட் பண்ணிட்டு போயிருங்க. அதுடா அது போக மாதிரியா அதுலையா வித்தவுட்டு
வித்தவுட்ல எப்படா போக முடியும்? எவ்வளோ ம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கலாம். நான் போகும்போது ஃபுல்லா நான் தான் எடுப்பேன். நம்ம வந்துட்டு போயிட்டு ஒரு 2 குதி குதிச்சோன்னா போயிட்டு ஒரேடியா. இல்லை நம்மளே தான். ஆனால் சின்ன பையன் நம்மளை விட மாட்டாங்கடா ஃபஸ்ட்டு. கட்டுப்பிடி நீட்டாக கன்று முடிச்சு விடுவோமா ஒரு டைமு. சரி. இப்போ பாரு சுட்டு வந்துட்டு உனக்கு வாங்கி தரேன், சுட்டு வாங்கி தரேன், 50 ரூபாக்குள்ள தான் சொல்லுவேன். அந்த பலூன் உடைக்கிற சேலஞ்ச் பண்ணுவோமா? பண்ணலாமே. அந்த ஸ்னேக் ஏய் எனக்கும் ஒன்றுடா. போறியா? ஹை ப்ரோ. நாளைக்கு 4 பல்லு நடிக்குமா? சேனலா லக்ஸ் அக்வா பெட்ஸ் தம்பி. லக்ஸ் அக்வா பெட்ஸ். யூடியூப்ல தம்பி. இன்னும் 20 ரூபா இருக்கா? 100 ரூபா தான் இருக்கு. சரி ஆண்டே இருக்கு. ஆமாண்ணே. லக்ஸ் அக்வா பெட்ஸ். லக்ஸ் அக்வா பெட்ஸ். முதல்ல பேரை மாத்தண்டா. முதல்ல பேர் ஆமாண்ணே. கட்ட நாள் சுட்டுவியா? அட போடா. ஃபர்ஸ்டே போச்சு. என்னடா இரும்ப லாஸ்டா படிச்ச மட்டும் என்ன பிரயோஜனம்? அடிக்கிறேன்னா கொட்டுவடா. ஒண்ணுதான் போச்சு. கொடுத்துறேன் சாப்பிடலாமா? ஆனா இப்படி பண்ணணும் எதிர்பார்க்கறது. ஐயோ துணி முடி விட்டு உங்க சார் குழம்பிட்டியடா. என்ன டாட்டு குழம்பிட்டேன்டா. ட்ரை பண்றது டாட்டா ட்ரை பண்ணிருக்கலாம்டா. பண்ணிருக்கலாம்ல. இது மாதிரிடா சிமெண்ட்லையா? சிமெண்ட் நம்மளா கட்டினா தான்டா உண்டு. அவ்வளோ பெரிய நம்ம கட்டினா பெருசாக கட்டலாம். வாங்குற அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஹா டைம் என்ன மாப்பிள்ள? டைம் என்ன பாரு. என்னல பார்த்தோன்னா கேமரா வெளில போயிடும். 11:30. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:32 ஆச்சு. அவ்வளோதான்டா. புல்கு சாப்பிடும். வண்டி எடுக்கிறோம். ஒரு மாஸ்டர் வாங்கியாச்சு. மான்ஸ்டர். அப்படியே முடி வெட்டணும். இது வாங்கிடுறியா? ஸ்டோன் வேஸ்டா? அவ்வளோ பெரிய அலிகேட்டர் டேங்க் எப்பறம் குரண்டு வாங்க முடியும்? நம்ம என்ன பிரிந்தது போதும் போதும். இப்பயாச்சும் இறக்கிடலாம். எது இருக்காது பார்த்துட்டு நாங்கள் 2 சைக்கிள் எடுத்துகிட்டு வரோம். வீடியோ ஆன்ல இருக்கா? ஆன்ல பெருசா இல்லைடா. இந்த புறாடி கை வலிக்குதுடா. வாங்க போறியா? வேணாம். நான் வாங்குறேன் தான். வாங்க. மினி சாக்கா நம்ம எல்லாம் பெருசு பெருசா பார்த்து இந்த குட்டி மீனை பார்த்தா ஃபீலிங் போட்டுனே தோணுதுடா. நீனே யோசிச்சு போறேன். நான் ஒரு 2 அலிகேட்டர் 2 பெரிய அலிகேட்டர் வச்சிருக்கேன். போலடா வேணாடா. எப்போ வேணாமுடா வேணாமுடா. நீ போய் கேட்டு வா. லாஸ்ட் டைம் வேணாம். நம்பி நாங்கள் 2 பேர் வண்டி எடுத்துருவோம்டா. நீ போய் எடுத்துடா. அவன் வண்டி மட்டும் எடுத்து வந்துடும்டா. நம்ம வண்டி விட்டு வந்துடும்டா. லாஸ்ட் டைம் போய் கேட்டினாலும் இது கிடைக்காது. தெரியும். கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஆசைப்படுற பத்தியா? அதான்டா. போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. போலார் பேட்டரா? ஃப்ளோரான்னு கேட்குற? போலார் பேட்டரியா? 150 ரூபா. பேரா? பேர் தான்டா. பேர் தானே. அர்ஜென்ட் முடிச்சிருவாப்பலாம். வந்ததுக்கு முடிச்சாச்சு. ஏய் இடிச்சு தொலைஞ்சிடாத.
இந்த பக்கம் போ. அழுத்தாய் ஏறி அழுத்தாய். ஆ இப்போ இதில் எங்கடா ஜிப்பே இருக்கு? எங்கள் அம்மா எல்லாமே போட்டு விடணும். மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, அட்லாஸ்ட் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திருப்பி எங்கே நிறுத்த போகிறீங்கன்னு தெரியலையே. ஏதே தங்கங்களா, தயவு செஞ்சு வண்டி எங்கே நிறுத்திடாதீங்கடா. ஏண்டா ஏன் அதுடா அழுத்துறா 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 ஆறு அழுத்துறா. சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் ஆகிருக்கும். என்னடா அது இப்படி இருக்காடா? அவன் கூட அருந்து இருந்தான் இதாகிடுச்சோன்னு நினச்சேன். நண்பர்களே, அந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ப்ரொமோஷனே பண்ண தெரியாமல் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, இருந்தாலும் அண்ணன் கடைக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டேன். அண்ணனோட இந்த காலம் கேட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை பெல்ஸ் அக்வாரியம். உங்களுக்கு வீடியோலேயே கிளியராக கொடுத்துட்டேன். இது கடை பேர், இது அண்ணன் பேருன்னு நினைக்கிறேன். அண்ணே உங்கள் பேரை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. இது வந்து அண்ணன் நம்பர். என்னை டிஸ்கிரிப்ஷனில் எப்படி கொடுக்கணும்னு தெரியல நண்பர்களே. இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதில் இருந்தாலும் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எண்டில் கொடுத்துட்டேன். கடை பேர் நல்லாயிருக்கு நண்பர்களே, அதனால தான் அண்ணனுக்கு இந்த ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு தான் வாங்குவோம் அண்ணன் கடையில். பெல் அக்வாரியம் நல்லா இருக்குது பேர். இது அட்ரஸ் நண்பர்களே. ஐயோ பெரிய கடை வீதி அப்பா, இது கடை பேர் தெரியல, படிச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதெல்லாம் நம்ம விளாக் நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் கொடுத்துவோம் நண்பர்களே. பாய் நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.